யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணலாம், டெய்லி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் வீடு, அது உங்களோட எதிரியின் தனத்தை குறிக்கக்கூடியது. ஷேர் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங்லேயும், முக்கியமாக ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு பணம் போடுறீங்க, உங்களை மாதிரி நிறையா பேர் வந்து அதில் பணம் போடுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த லாபம் கிடைக்கிறது இல்லை. நிறையா பேர் தோற்று தான் உங்களுக்கு அந்த காசு கிடைக்கிது. அப்போ எதிரியின் தனம் சொல்லக்கூடிய 6ஆம் வீடு உங்களுக்கு நல்லா இருக்கணும். அடுத்தது லக்னத்துக்கு 11ஆம் வீடு, அதாவது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ நீங்கள் போடுற பணம் வந்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கணும் இல்லையா? அந்த லாபஸ்தானம்ங்கிறத 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? 2ஆம் வீடு. சரியா? அப்போ அந்த 2ஆம் வீடும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? லக்கு வேணும். ஸோ லக்னத்துக்கு 5ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ ஒரு ட்ரேடிங்க்கு லக்னத்துக்கு 6ஆம் பாவம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் செகண்டு, அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 5ஆம் பாவம். இந்த 3 பாவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6, 11, 5